ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டான்செட் MBA MCAக்கான ஃபுல் சிலபஸ் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். அண்ட் நான் எப்படி டான்செட் ப்ரிப்பேர் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ரோச் பண்ணேன், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸாமை க்ராக் பண்ணேன். ஸோ இது எல்லா விஷயங்களுமே நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் டான்செட் MCA அண்ட் MBAக்கான கோச்சிங் வீடியோஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். அண்ட் டான்செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு டான்செட் MBA அப்டேட்டட் சிலபஸ் பார்த்துடலாம். இதில் மொத்தம் 4 பார்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு குவான்ஸ் இருக்கும். அடுத்து லாஜிக்கல் ரீசனிங். இது ரெண்டுமே லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இது 4 தான் டான்செட் MCAக்கான அப்டேட்டட் சிலபஸ். நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கரெக்டாக வெறும் டாபிக் மட்டும் தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குள்ளே என்னென்ன சப் டாபிக் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இந்த 4ல் நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குவான்ஸ் படிச்சிருப்பீங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா குவான்ஸும் லாஜிக்கல் ரீசனிங்கும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பேசிக்காகவே நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிகிரி படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயங்களில் பாதி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த சிலபஸை பற்றின எந்த பயமும் தேவையில்லை. இதை நம்ம அழகாக கவர் பண்ணி நல்ல பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல மேக்ஸ் வரும், உங்களால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் படிக்க முடியும், உங்களுக்கு மேக்ஸில் நீங்கள் வீக் கிடையாது அப்படின்னா குவான்ஸை தொடுங்க. இல்லைனா குவான்ஸை ஃபஸ்ட்டு எடுக்காதீங்க. ஏன்னா அது வெறும் 100ல் 25 மார்க்குக்கு தான் அது கேட்குறாங்க. மித்த லாஜிக்கல் ரீசனிங் பார்ட்டு தான் 50 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக யாராலையுமே இது ஈஸியாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நானும் லாஜிக்கல் ரீசனிங்க்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 வீடியோஸ் டாபிக் கவர் பண்ணி போட்டிருக்கேன். மிச்ச டாபிக் எல்லாமே நான் அடுத்தடுத்து வர டேஸில் கொடுக்க போகிறேன். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் இந்த டாபிக் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எடுத்து நீங்கள் படிக்கணும். அதுவுமே நீங்கள் ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஸ்பெசிஃபிக்காக போட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சேனலுக்குள்ளே ஃபைல்ஸில் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எல்லாமே நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டான்செட் MCAவோட சிலபஸ். ஸோ அடுத்து நம்ம டான்செட் MBAக்கான சிலபஸ் பார்ப்போம். இதில் டான்செட் MCAக்கும் MBAக்கும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, 2 எக்ஸாமே நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது குவான்ஸ். ஏன்னா இது குவான்ஸ் மட்டும்தான் டான்செட் MBAக்கும் சரி MCAக்கும் சரி சேமாக வர ஈக்குவலாக வர டாப்பிக்கு. ஸோ இது 2 எக்ஸாம்லேயுமே காமனாக வர டாபிக். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறது நல்லது. அப்புறம் MBA பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியலை, பேசிக் கிராமரே எனக்கு கஷ்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். அதை லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த ஒரு டாப்பிக்காக நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதில் ஒரு பிஸ்னஸ் சிச்சுவேஷன்ஸ் கொடுத்து ஒரு பெரிய பேராகிராஃப், ஒரு 1 பேஜ் பேராகிராஃப் கொடுத்து அதிலேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் நினைப்பீங்க. 10th 12th மாதிரி அது ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைமும் ரொம்ப கம்மி தான். அதில் நீங்கள் அந்த 1 பேஜை ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும். அதுலேருந்து முக்கியமான விஷயங்களை நீங்கள் இன்டர்பிரட் பண்ண கற்றுக்கணும். அதுலேருந்து எடுத்து நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கான ஸ்பீடு நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த பார்ட்டை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ பேசிக் கிராமர் அண்ட் உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் இது கிட்டத்தட்ட அனலிட்டிக்கல் ரீசனிங் மாதிரியே இருக்கும். ஸோ இது சிலாஜிசம் டாப்பிக்கில் வரும். ஸ்டேட்மெண்ட் எய்தர் 1 or both 2 are sufficient. ஸோ இந்த மாதிரியான எதுவுமே கேட்பாங்க. ஸோ இதுதான் சிலபஸோட ஓவர்வியூ. நான் சிலபஸோட லிங்க்குமே கீழே டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. பிகாஸ் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் டான்செட் MCAக்கான எல்லா லெக்சர் வீடியோஸும் நான் அடுத்தடுத்து போட போகிறேன். ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.